நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான். அது பார்க்க முன்னாடி 2 டேஸாக நான் வீடியோ போடலை. அது ஏன்னு சொல்கிறேன் வாங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கிரேவி தான். நம்ம வெண்டைக்காயில் புளிக்குழம்பு, புளிக்கறி, அப்புறம் பச்சடி, பொரியல் அப்படி தான் பண்ணியிருக்கோம். இது கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், மிளகாய், வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன். அப்புறம் மல்லிச்செடி, கருவேப்பிலை போட்டு பரப்பரன்னு அரைச்சி எடுத்துட்டு, வெண்டைக்காயில் மீன் தடவி வைப்போமோ அதே மாதிரி தடவி கொஞ்சம் காய வச்சுருங்க. வச்சு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துடணும். இது பொரியட்டும். நான் ஏன் 2 நாளாக வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட அப்பா அவங்க இறந்துட்டாங்க. 3 ஜென்ரேஷனை பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மா, நான், என் பிள்ளை 3 ஜென்ரேஷனை பார்த்து பூட்டனை எடுத்து இறந்துட்டாங்க. சரி, யாருக்கு கிடைக்குங்க பூட்டை எடுக்கிற அளவுக்கு? நமக்கெல்லாம் அந்த குடுப்பனம் இருக்காங்கிறது தெரில. நம்ம பேரம்பேத்தியே பார்ப்போமானே தெரியல. ஏன்னா நம்ம அவ்வளோத்துக்குள்ளே ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் போல். அதனால் நம்ம ஆயுஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க நல்ல எங்கள் தாத்தா சாகிற அன்னைக்கு கூட எங்கள் தாத்தா வேலை பார்த்தது தான் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. யாருக்கு கிடைக்குங்க? நம்மலாம் இப்போவுமே நமக்கு குனிஞ்சா நிமிர முடியல, அப்படி இருக்கோம் நம்ம. சரி வாங்க நம்ம ரெசிபி பார்ப்போம். கடாயில் நம்ம எப்போ போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் போட்டு 2 பல்லாரி நறுக்கி போட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூவ நல்லா பிரட்டி விட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதித்து வரவும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கட்டியாக கொஞ்சம் வரும். அப்போ எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் குளுப்பு வரும். அப்புறம் மல்லித்தூவி இறக்கிற வேண்டியதான். அப்புறம் சோறை போட்டு சாப்பிட்ற வேண்டியதான். இன்றைக்கி லஞ்சு இது தான் நான் ரெடி பண்ணினேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஆச்சி இருக்காங்க. அவங்க 4 ஜென்ரேஷனை பார்த்துருக்காங்க. நம்ம எத்தனை ஜென்ரேஷன்